ஸோ ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னா நம்ம இன்னொரு புதியன் இன்றைக்கி என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோன்னா நம்மளோட இந்தியன் பைக் டிரைவிங் தான். இந்தியன் பைக் டிரைவிங்லேயே மாறுபட்ட ஒரு கேம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, இல்லை எதுவும் வேணாம் ஒரு டேரெக்டாக நம்ம வீடியோ கொடுப்பேன். ஏன்னா எனக்கு அதை சொல்கிற மைண்ட் செட்டும் இல்லை. அப்படி நானும் வந்துடுறேன், கேம் ப்ளேலே போயிடலாம். ஸோ என்னடா சின்ன நம்ம கூட இருக்கான்னு நம்ம கூட அதுனா சாரி என்ன திடீர்னு சின்ன நம்ம கூட என்பிசியாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கணும். ஸோ வர மண்டே என்ன தீபாவளி. ஸோ தீபாவளினா காலைல அழகாக குளித்து எழுந்து எண்ணெய் தேய்ச்சி குளித்து ரெடியாகி அணைகுண்டு, லக்ஷ்மி வெடி, குறி வெடி, விநாயகர் வெடி அதெல்லாம் தூக்கிட்டு போய் மற்றவங்க தூங்குற தூக்கத்தை கூட கெடுத்துட்டு வருவோமே. அந்த மாதிரிலாம் நானே பண்ணியிருக்கேன். ஸோ ஓகேங்களா, நானே பண்ணியிருக்கேன், எல்லோரும் பண்ணணும். ஸோ நம்ம ஃப்ராங்க்லின் சின்ன போய்ட்டு தீபாவளி செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. அதை பற்றி தான் இந்த கேம் ப்ளேயில் பார்க்க போகிறோம். ஸோ அவங்க என்னென்ன கிராக்கர்ஸ் வாங்கியிருக்காங்க, என்னென்ன பண்ண போகிறாங்க, இப்படியெல்லாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக அந்த மாதிரி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆனில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பூஸ்டப் ஆகலான்னு நான் நினச்சிட்ருக்கேன். ஏன்னா ரொம்ப க்ரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் நம்ம சேனல் போயிட்டுருக்கு. ஓகேங்களா, ஸோ பார்க்க நல்லா இல்லை, மோஸ்ட்லி பார்க்க நல்லா இல்லை. இப்போது உங்கள் வீட்டில் அம்மாவோ இல்லை அப்பாவோ அண்ணன் தம்பி யாராவது இருந்தால் அவங்களோட ஹெல்த் கண்டிஷன், அதான் அவங்க நார்மலாக இருந்ததை விட அப்படியே ட்ராப் அவுட் ஆனால் அப்படியே சேடாக சுங்கியாக அவங்க எப்பவுமே இருக்கிற மாதிரி இல்லைன்னா அது எப்படி இருக்கும்? நம்மளை பார்க்க ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும்ல. ஸோ அதே மாதிரி தான் எனக்கும் நம்ம சேனல் ரொம்ப டவுனாக போகுது. எனக்கு சுத்தமாக பிடிக்கல அது எப்படி இருக்குது. ஓகேங்களா, ஸோ நம்ம அது பூஸ்டப் பண்ணுறதுக்கு நான் ஒரு சில வழியெல்லாம் நான் பார்த்து வச்சுருக்கேன், கூகுளில் சர்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் செய்யலாம். அண்ட் தென் இனிமேல் பெரிய பெரிய லைவ் வர போகிறோம். ஓகேங்களா, நம்ம இப்போ லைவில் பாருங்கள், ஒரு நாள் இந்தியன் பைக் டிரைவிங்கில் வந்திருப்போம் கரெக்டுங்களா. ஸோ அப்பப்போ லைவ் வர போகிறேன், ஜாக்கிரதையாக இருக்கும். நான் ஒரு சில லைவில் பேசுவேன், ஒரு சில லைவில் பேச மாட்டேன். ஏன்னா அதுக்கேட்ட செட்டப் இன்னும் பண்ணல நான். ஏன்னா நான் மொபைலில் தான் லைவ் வர முடியும். ஸோ பெரிய பெரிய கேம்ஸ்க்கெலாம் கொஞ்சம் நம்ம ஈஸி அந்த ரேஞ்சில் போக வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்கெலாம் ஒரு சில செட்டிங் இதெல்லாம் இருக்குது, அது ரெண்டுத்துக்கும் கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு. ஸோ அதெல்லாம் இதுக்கப்புறமேட்டு டக்குன்னு நம்ம எல்லாத்தையும் பண்ணுற வேலை தான் நம்மளுக்கு இருக்குது. ஸோ எவ்வளோ சீக்கிரமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சுட்டு சர்ன்னு டர்ன்னு பார்க்கலாம். ஓகேங்களா, நம்மள ஸோ யாருக்கு தெரியும், ஃபேஸ் கேமில் கூட நான் வரலாம். ஓகேங்களா, ஸோ நீங்கள் ஃபேஸை கூட பார்க்கலாம். ஸோ இப்போ டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மறக்காமல் இந்த 4 விஷயத்தை மட்டும், ஓகேங்களா, 4 விஷயம் அப்புறம் 3 விஷயம், லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப், லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப், இதை 3 பண்ணிவிடுங்க. உங்களோட தாட்ஸ் எப்படி இருந்துச்சு, வீடியோவில் தாட்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, நீங்கள் எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு எனக்கு தெரியும்னா சொல்லிட்டுருக்கல. நம்ம ஒரு சில பேர் நினைப்போம், இந்த டீச்சர்ஸு பேரண்ட்ஸ் சொல்லுவாங்கள்ல, நீ என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியாதா, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், நம்மளை பற்றி என்ன தெரியப்போதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மறைச்சிருப்போம்ல. அதே மாதிரி தான் யூடியூப்லேயும் நினைக்காதீங்க. நான் இந்த வீடியோவில் நான் அந்த அட்டாச் பண்ணுறேன். ஓகேங்களா, அந்த ஃபுட்டேஜில் அந்த ஃபோட்டோ ஆட் பண்ணி எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துருக்கீங்க, எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் சும்மாலாம் அறியல, நான் போடுறேன். ஓகேங்களா, ஸோ எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களே, திடீர்னு உங்களுக்கே தெரியாமல் அன்சப்ஸ்கிரைப் ஆகிருக்கும். ஓகேங்களா, எனக்கு என்ன இதெல்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியாமல் நம்ம வீட்டில் இருக்கிற வாண்டுக்கு ஒன்று இருக்கும், அண்ணனுங்களுக்கு தம்பின்னு ஒன்று இருக்கும், அக்காங்களுக்கு தம்பி தங்கச்சின்னு ஒரு வாண்டுங்க இருக்கும். அந்த வாண்டுங்க செய்கிற வேலை தான் பேக்ரவுண்டில் நம்மளுக்கு பின்னாடி சதி வைக்கிறது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு சப்ஸ்கிரைப் இல்லாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் விட்டு சொல்லுங்கள், என் ஃபோனை தொட்டால் கையை வச்சு போடுவேன்ட்டு. ஸோ அப்படியே நம்ம கேம் ப்ளே போகலாம். ஸோ சின்ன நீ ரெடியா? ஸோ யாரும் பயந்துடாதீங்க, நானே பயந்துட்டேன். போனேன் ஆளே எருமா மாடு பிடிச்சதே இப்படியா கற்றுப்பேன். சரி, நானே பயந்துட்டேன் கைஸ். அப்படியே ஒரு மாதிரி அக்ரெசிவாக கற்றுனே எனக்கே சாக்கு, யாரா? ஏன்னா இப்போ மிட் நைட் ஆகுது, நான் மிட் நைட்டில் தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். திடீர்னு போனேன், அப்படி கற்றுனோன்னே அப்படின்னா வீதியில் பேதி வச்சுருவாங்களே அந்த மாதிரியே போச்சு. ஸோ வாங்க அப்படியே டக்குன்னு போகலாம். ரெடி? ஆனால் இப்போ நம்ம போகணுன்னாக்கா அந்த ஒரு ஏதாவது 1 இருக்கணும்ல. ஸோ யா
இந்த வீடியோவுக்கு நீங்கள் ஒரு டாஸ்கில் வேணாம், எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்கள். எனக்குன்னு வேணாம், உங்கள் பேரண்ட்ஸ் வேண்டி நீங்கள் ப்ராமிஸ் பண்ணுங்கள். நான் வந்து கிராக்கர்ஸை சேஃபாக தான் வெடிப்பேன். இந்த கையில் தூக்கி போடுறேன், இல்லை அதை நான் வாயில் வச்சு வெடிக்கிறேன், இந்த வேலையே வேணாம். ஓகேங்களா? இந்த வேலையே வேணாம். ஏன்னா நம்மளுக்கெலாம் வயசு இருக்குது, நம்ம ஃப்யூச்சர் இன்னும் பார்க்க வேண்டியது இருக்குது. நம்ம இப்போயே அதெல்லாம் பண்ணி நம்ம கை காலுக்கு எதாவது ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அதனால் கஷ்டப்பட போகிறது, பயங்கரமாக கஷ்டப்பட போகிறது நம்ம, அதுக்கு மேலே கஷ்டப்பட போகிறது நம்ம பேரண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட இந்த வீடியோக்காசும் இல்லைனாலும் உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட நீங்கள் போய் ட்ரூவாக போயிட்டு, நான் இந்த மாதிரி வெடிக்க மாட்டேம்மா, இந்த மாதிரி வெடிக்க மாட்டேன்ப்பா, சேஃபாக அந்த பெரிய உதட்டி அப்படி தான் வச்சு வெடிப்பேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நீங்கள் ப்ராமிஸ் பண்ணுங்கள். அப்படி பண்ணாதான் ஃப்ராங்க்லின் செஞ்சோன்னா கிராக்கர்ஸ் எடுக்க போவாங்க. ஸோ எல்லோரும் போய்ட்டு உங்கள் அம்மா அப்பா கிட்டே ப்ராமிஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சில பசங்களெல்லாம் நானே பார்த்துருக்கேன். ஓகேங்களா? நம்ம வெடிக்கிற பட்டாசு நம்மளுக்கும் ஆபத்தாக இருக்கக்கூடாது, மற்றவங்களுக்கும் ஆபத்தாக இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஸோ உங்கள் அப்பா அப்பாக்கிட்ட போய் டேரெக்டாக போய் ப்ராமிஸ் பண்ணிவிட்டு வாங்க பார்க்கலாம். ஓகே, பண்ணிட்டு வந்திருப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ அதேமாதிரி இப்போ உங்கள் அம்மா அப்பாக்கிட்ட எப்படி ப்ராமிஸ் பண்ணிங்களோ அதே மாதிரி கீழே போய் சேட்டை பண்ணுற வேலைலாம் இருக்கக்கூடாது. அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் போய் வெடிக்காமலாம் இருக்கக்கூடாது. டைரெக்டாக அம்மா அப்பா கிட்ட எப்படி ப்ராமிஸ் பண்ணிங்களோ அதே மாதிரி தான் வெடிக்கணும். எவனோ அது டேய் நீ என்னடா சொங்கி இப்படி வெடிக்கிறேன், நாங்களாம் எப்படி கையில் தூக்கி போட்டுட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னால் அவன் எப்படி வேணால் போகிறான். அவன் கை போனால் அப்போ தெரியும் அவனுக்கு நம்ம உசுறு நம்மளுக்கு வேணும்ல. ஓகேங்களா? ஸோ நம்மளோட லைஃப் நம்மக்கிட்ட தான் இருக்குது. அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான்னு ஆட வேணாம். ஓகே? ஸோ பி சேஃபாக கிராக்கர்ஸ் எடுங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. நான் இந்த வீடு கரெக்டாக தீபாவளி அன்றைக்கி போடுவேன்னா இல்லை சண்டே நாளைக்கே போடுவேன், இன்றைக்கே போடுவேனான்னு தெரில எனக்கு. ஓகேங்களா? ஸோ எப்படி வருதுன்னு தெரில. ஸோ எப்படி இருந்தாலும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளிக்கே போட்டேன்னா ஹாப்பி தீபாவளி. ஸோ நல்லா புது ட்ரெஸ் போட்டு சும்மா ஜிபின்னு அதனால லிட்டர் வச்ச சட்டை அப்படிலாம் போட்டு போய் ஜாலியாக வீட்டுக்கு பட்டாசு வச்சுட்டு வீட்டுக்கு வந்து சிக்கனை மட்டனை வச்சு சாப்பிடுங்க. ஓகே? ஸோ நம்ம அப்படியே கேம் பிளே போயிடலாம், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஸோ வாங்க, பண்ணிட்டு வந்துட்டிங்களா? இப்போ கிளம்பிடுவான் பாருங்க. ரெடி 3, 2 and 1. ஸோ ஓகே, நம்ம கேம் பிளேக்குள்ளே வந்தாச்சு. ஒரு நிமிஷம் ரெக்கார்டர் ஒரு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ ரெடியா? ஸோ எங்கடா ஃப்ராங்க்லின், இப்போ நான் ஃப்ராங்க்லின் வந்து சிங்கிள் பிளேயரில் வச்சுருக்கேன். ஸோ எங்கடா சின்சன் பார்த்தா சின்சன் தவிர்க்க முடியாத சூழ்நிலையிலாக நான் இப்போ சொன்னேன்ல பேரண்ட்ஸ்கிட்ட ப்ராமிஸ் பண்ணி ஏமாற்றி பண்ணக்கூடாதுன்ட்டு, நான் சொல்லி தான் கூப்பிட்டு வந்து அந்த பாண்டு பையன் சேட்டை பிடிச்ச பையன், நம்மளுக்கே தெரியும் சின்சன் ஒரு சேட்டை பிடிச்ச பையன்ட்டு. ஸோ சேட்டை பண்ணி ஆம்புலன்ஸில் ஏற்றி இந்தியன் வெட்ரி ஹாஸ்பிட்டலில் போட்டாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஃப்ராங்க்லினோட பட்டாசு வெடிக்க வந்திருக்கோம். ஸோ பார்க்கலாமா? ரெடி 3, 2, 1. இது என்னடா போயிட்டே இருக்கு. ஓகே, இங்கே பாருங்கள், ஃபயர் ஒர்க்ஸு, ஷெல்லு, கேக், எக்ஸ்ப்ளோசிவ், ஃபயர் கிராக்கர்ஸ், ஃபவுண்டைன், ரேக்கு, ஸ்பெஷல் ப்ராப்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ். என்ன எடுக்கலாம்? நான் இதில் பாதி பட்டாசு நானே பார்த்ததில்ல. சரி, ஓகே. எனக்கு தெரிஞ்சு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை அதெல்லாம் வெடிக்கணுன்ட்டு. ஸோ அதை வெடித்து பார்க்குறேன் இருங்க. இந்த புஷ்வானத்தை வெடிக்கணுமா? இந்த ரெயின்போ நோவா இருக்குல்ல, இதை எடுத்து வைப்போம். ட்ராப்பு வச்சா? ஓகே, இங்கே ஐயோ சாரி. ஓகே, 1, 2, 3. ஸோ உள்ளே வச்சாச்சு. இப்போ லைட்ரு எடுப்போம். எப்படி அது பற்ற வைக்கிறது? டபுள் டேப் டு ஜம்ப்பு, ஹோல்டா? எப்பட்றா கிட்ட ஓகே எப்பட்றா
வச்சிட்டேன் கைஸ். ஓ மேலே போ மேலே போ மேலே போ. ஓ ஓகே ஓகே. ஓ வா நல்லா இருக்குல்ல. அந்த மாதிரி இருங்க வரேன். ரெடி 1 ஐயா என்னங்க. போயிடுச்சு. புஷ் ஆகலை கைஸ். எதுவும் புஷ் ஆகலை, எல்லாம் புஷ் ஆகாம இங்கே ஒன்று இருக்கேன். ஓய்யோ டே ஏன்டா அதை பற்ற வச்ச? அந்த ஆள் வீட்டுக்கு போயிடும்டா. வாவ் ஆனால் ஜெகஜோதியாக இருக்குது. ஸோ நம்ம இங்கே தான் உட்காந்து அந்த நைட்டு இன்னும் ஆகலைன்னு நினைக்கிறேன். இருங்க வரேன். செட்டிங்ஸில் இருக்கா பார்க்குறேன். நான் ஃபயர் ஒர்க்ஸோட எக்ஸ்ப்ளோஷன் இது அதிகமாக இருக்கிறேன். பேஸ் அதிகமாக வச்சு பார்க்கலாமா? ஸோ அடுத்தது என்ன இருக்குது? ஓ சாரி இது தானே. ஸோ வேறு என்ன இருக்குது? இங்கே நியூக்ளியரில் ஒன்று இருந்துச்சு. இதோ இருங்க பாருங்கள். இதோ ஒன்று வச்சு பார்ப்போம். சந்தோஷம். Oh my gosh. கேட்குதா உங்களுக்கு? ஓகே. ரெக்கார்ட் ஆகாதுன்னு நினச்சிட்டேன். எனக்கு காது அடிச்சு அப்படியே போயிடுச்சு. விட்டா போயிடும் பொழுது அப்படியே. அடப்பாவி. இந்த பேஸை மட்டும் கம்மி பண்ணிடலாம். நார்மலே இருக்கட்டும். இது பாருங்க ஒன்று இங்கே போய் உட்காந்து இது போல். இந்த நியூக்ளியர் வேணாம், ஏன்னா என் காதை போயிட முடியுது. வேணாம். அதுபோல் அந்த டஸ்டி ப்ளவு, அந்த ட்விங்க்லிங் டஸ்ட் எடுக்கலாம். நல்லா இருக்கே. ஆனால் நைட்டு மட்டும் தான் கைஸ் ஆக மாட்டேங்குது. ஐயோ ஓகே. அண்ட் தென் நான் இப்படி இது ஒன்று சொல்ல மறந்துட்டேன் நான். இப்போ நம்ம எப்படி ராக்கெட் கிராக் வெடிக்கும்போது அதெல்லாம் கீழே வந்து போச்சு. அதே மாதிரி எனக்கு ஒரு சம்பவம் வந்துச்சு. என்னன்னாக்கா போன வருஷம் தீபாவளி மத்தாப்பு ஒன்று வெடித்தேன் கைஸ். அதாவது அது திரியிலேருந்து பற்றிக்கிட்டு உள்ளே போயிடுச்சு. ஓகேங்களா? அது தெரிய பற்ற வச்சாச்சு. உள்ளே போயிட்டு அதோட அந்த புஷ்ஷுன்னு வரோன்னா அது வரல. அதுக்கப்புறம் தான் ஒரு மேசிவான ஒன்று நடந்துச்சு. திடீர்னு மத்தாப்பு ராக்கெட் மாதிரி ஆகி எங்கள் பக்கத்து வீட்டு காம்பவுண்ட் வீட்டுக்குள்ளே போயிடுச்சு அந்த மத்தாப்பு. நல்ல வேலை இந்த வெடிக்க இந்த ராக்கெட் இருக்கும்ல, அந்த போயிட்டு மேலே போய் வெடிக்குமே ராக்கெட்லலாம், அந்த மாதிரி இருக்குமா தெரியல. ஸோ அந்த மாதிரிலாம் வைக்காமல் அது இல்லை. அதுவே ஒரு எக்ஸ்ப்ளோசிவாக இருந்துச்சா அவ்வளோதான், என் கதை முடிஞ்சது. நேற்றுக்கு என்னை தூக்கிட்டு போய் ஜெயிலில் வச்சுருப்பாங்க தெரியுங்களா? அங்கே நல்ல வேலை கேட்டு மூடிச்சு. கேட்டு மூடினாலும் அந்த கேட்லேயே இடித்து அங்கேயே மாட்டிக்கிச்சு. நல்லா கேட்டு கூட போகல. ஆமாம், அந்த இடத்துல அப்படியே அதான் அட்லீஸ்ட் நான் மிதித்து படுக்க வச்சிட்டேன். நான் நசுக்கிட்டேன். அப்படி இருந்தால் அது பறந்தது எனக்கு செம்ம ஷாக் ஆகிடுச்சு. ஸோ அதெல்லாம் சேஃபாக இருங்க. அதுக்கு ஒன்று பண்ணுங்கள். என்னென்னா கையில் ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துருங்க. சப்போஸ் ஏதாவது வெடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், தூரமாக நின்று அது ஒரு பாட்டிலே காலியானாலும் பரவாயில்ல, தண்ணி ஊற்றிடுங்க. அது மேலே நாசமாக போனாலும் பரவாயில்ல, பிரச்சனையே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் நீங்கள். ஸோ இந்த ஷெல்லில் வந்து ப்ரோக்கோடு 1 ப்ரோக்கோடு சரி. ஐ திங்க் நான் வந்து இதை எடுத்து பார்க்கலாமா? இந்த பட்டர்ஃப்ளை 1 சரி. ஓகே இதானே? வாவ்,
இப்படியே லைக் சேனல் உங்களுக்குலாம் விஷ் பண்ண முடிஞ்சால் நல்லாயிருக்கும். ஐயோ நிறைய போட்டேன்ப்பா. இப்போ தான் தெருவே ஜகஜோதியாக இருக்குல்ல, நல்லா இருக்கு. ஓகே ஓகே இப்போ பாருங்க. நல்லா இருக்குல்ல, பட் அ நைஸ் கேம். ஓ செம்மையாக இருக்கு கைஸ். ஏன்டா இதெல்லாம் விளையாடாமல் போயிட்டேன்னு எனக்கே தோணுது. 20 ஸ்கை ஷாட்டு, ஐயோ தரமாக இருக்கும் இதெல்லாம். இந்த கோவிலெல்லாம் வெடிப்பாங்க, நான் இதெல்லாம் வெடித்ததே இல்லை. நான் அதை வாங்க மாட்டேன் கைஸ், ஆல்மோஸ்ட் நான் வாங்க மாட்டேன். சும்மா இங்கே வெடித்து பார்ப்போமா. ஐயோ இதுவே அதிகமாக வரும்ப்பா. ஓ ரெண்டுத்துலேருந்து போகுது. ஓகே ஓகே. வாவ் நல்லா இருக்குல்ல. எத்தனை ஷாட் இருக்குங்க? 30 செகண்ட் 100 வெடி, 100 ஷாட் போல், 100 ஸ்கை ஷாட் போல். ஓகே இது முடியல, நான் முடிச்சுட்டு நான் வரேன். இது அப்படியே போயிட்டே இருக்குது. ஸோ 100 மேலே போயிட்டே இருக்குது. ஸோ நான் முடிச்சுட்டு கண்டினியூ. ஸோ வந்துட்டிங்களா, க்ளோஸ் ஃபார் அட்வர்டைஸிங் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ போயிட்டுருக்கு. க்ளோஸ் கொடுத்தா க்ளோஸ் ஆகலை. யா எக்ஸ்ப்ளோசிவ். ஓ சிலிண்டரு குண்டு இதெல்லாம் போட்டால் என் காது என்ன ஆகும்? ஸோ வாங்க சரம் வைப்போம். சரம் தென் வேறு என்ன இருக்குது? இந்த பட்டர்ஃப்ளை ஷாட் வச்சு பார்ப்போமா. அப்படியே ஆல்டர்னேட்டிவாக பக்கத்தில் வைக்கலாம். எப்படி இருக்குது பார்ப்போம். நல்லாயிருக்கு. வாவ் நைஸியா, செம்மையாக இருக்குப்பா. நான் வாழ்க்கையில் இதெல்லாம் வெடிச்சதே கிடையாது. நல்லா சத்தியமாக நான் இதெல்லாம் வெடிச்சதே இல்லை கைஸ். செம்மையாக இருக்குது. ஏன்டா இதெல்லாம் வாங்கி வெடிக்கலன்னு சொல்லிட்டு இப்போ கஷ்டப்படுறேன். ஓகே அதுவே நல்லாயிருக்கு. அப்போ இந்த பிளெயின்ன்றது எதுவுமே தெரில. ஒன்றும் இல்லையா? அடப்பாயிங்களா. ஸ்பெஷலு ப்ராப்ஸ்னா ஓகே. இது எனக்கு கிறிஸ்மஸ் ஒரு மேட்ச் வைக்கலாமா? ஓகே அது சும்மா இது வைக்கிறதுக்கு. ஸோ தேவையில்லை. ஸ்னோமேன்ஸு ஸ்பீக்கர்ஸ் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் தான் கொஞ்சம் நான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா என் காது பார்க்க வேண்டியதாக இருக்கே. ஸோ இதில் என்ன பார்க்கலாம் அடுத்தது, என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு இது பண்ணலாம். நல்லா இருக்கு, ஆல்மோஸ்ட் நிறைய நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு கைஸ். இது பார்க்கலாமா? இந்த கோஸ்ட் ஷெல் 06 அதை ட்ரை பண்ணலாம். ஐயோ செம்மையாக இருக்கானே எல்லாமே. இது இல்லைடா. இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஹார்ட் டிண்ட் அனுப்புகிறேன், பிங்க் கலர் ஹார்ட்டு. டிஸ்டன்ஸ் ஓகே. இது என்னோட அன்பு பரிசு கைஸ் உங்களுக்கு.
மேலே போகுமா? ஓ ஓ அப்படியே அனுப்போம். இப்படி அடிச்சிச்சு. ஐயோ படுத்துடுச்சு, படுத்துச்சுப்பா. ஐயோ நமக்கு வேணாம், இதை டெலீட் பண்ணிடலாம். இப்போ தான் இந்த ஆப்ஷன் கண்டுபிடிச்சேன் நான். ஸோ இப்போ டக்குன்ட்டு பேர் வந்து பாருங்க, கிறிஸ்மஸ் ட்ரீயை பார்த்துட்டு போயிடுச்சு. அச்சுச்சோ. ஸோ வேறு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா? அதான் சொல்ல மறந்துட்டேன், இது பார்க்கலாம்னு நினச்சேன்ல. எங்கடா அது? நான் லைவாக இருந்தால் உங்களுக்கு இதை போட்டுருப்பேன். நான் லைவ் வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பாவம், பட்டாசு அடிப்பீங்களா? லைவ் வந்து பார்ப்பீங்களா? அது கோஸ்ட் ஷெல். நான் வந்து அதை ராக்கெட்டை எடுத்துக்கிட்டா யார்? நான் ராக்கெட்டாக எடுத்துக்கிறேன். இதை நம்ம தான் பற்ற வைக்கணும். ஓகே ரெடி. ஒரு நிமிஷம் இருங்க வரேன். இது கீழே வந்துச்சு, நான் இது பண்ணிடுறேன். அனுப்புவோம். இதெல்லாம் நைஸ் ஷாட் கைஸ். ஸோ ஓகே வந்துச்சா? ஸோ ரெக்கார்டிங் கட் ஆயிடுச்சு கைஸ். எங்கேடா வைக்கணும்? பற்ற மாட்டேங்குது. இப்படி தானே? யா சரி, புரியல எனக்கு. ஓ மோர் ஃபோர்ஸ் ஸ்ட்ரென்த்தா? எவ்வளோ தூரம் வரும்? என்ன பண்ணும்? பத்த விடா திரி எங்கே பாருக்கு இதுக்கு? ஒருவேளை இங்கே பற்ற வைக்கணுமா? செலக்ட் த செல் புட்டின். ஸோ ஓகே ஸ்டோரேஜ் எக்கச்சக்கமாக ஃபுல்லாகிடுச்சு. ஸோ அதெல்லாம் ஒரு ஃபைலில் இது பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ இதுதான் வந்து கடைசி வெடி, ஓகேங்களா? ஸோ இது லாஸ்ட்டாக நான் நைட் ஆக்கிட்டேன் எப்படியோ. ஸோ அப்படி பண்ணிடலாமா? ரெடி 3 செம்மையாச்சுல. உடனே ஒன்று வைக்கலாம் இருங்க, எனக்கு காது ரொம்ப இதுவாக இருக்குது. நான் கம்மியாச்சாலும் உங்களுக்கு நல்லா கேட்கும். ஓகே ஒன்று 3 2 1 டேக் ஆஃப். செம்மையாக இருக்குல்ல, நைஸு. ஓகே அப்படியே இன்னொன்று பார்த்தேன். ஸோ அதையும் உங்களுக்கு காட்டிட்டு ரைட்டு எங்கே இதான் நினைக்கிறேன். இதுவா சரி, நான் ஏதாவது ஒன்று இங்கி பிங்கி பாங்கி போட்டு ஏதாவது ஒன்று எடுக்கட்டா? ஸோ தீபாவளின்றது மங்களகரமாக எல்லோரும் பட்டாசு வச்சு செலவிடுவோம். ஸோ மங்களகரமாக இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு அப்படியே முடிச்சிட்டா சரி. மங்களகரமாக ஓகே. நான் ஃபஸ்ட்டு பார்த்தது ஒன்று இருக்குது, நான் அதே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஐ திங்க் இட்ஸ் ஓகே, நல்லாயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ செக் பண்ணி பார்த்துடலாம். ராக்கெட்டில் வச்சுக்கலாம். நம்மளுக்கே என்ன ஆப்ஷனோ அதை செட் பண்ணிக்கலாம். ரெடி 3 2 1 டேக் ஆஃப். நல்லா இருக்குல்ல? அப்படியே ஒரு கும்பல் அப்பமா செம்மையாக இருக்குது.
ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இந்த கேமில் வந்து வெடி இருக்குது. அண்ட் தென் இது ஒரு மல்டி பிளேயரு. ஓகேங்களா, நான் எனக்கு தெரிஞ்சு நான் தீபாவளிக்கு எதுவும் பண்ணுற எனக்கு பெரிய பிளான்லாம் எதுவும் இல்லை. ஸோ நம்ம தீபாவளிக்கு இது மல்டி பிளேயரில் அதான் என் பிரதர் இருக்கான், எனக்குன்னு ஒரு வாண்டு இருக்குது. நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல, அதேமாதிரி எனக்குன்னு ஒரு வாண்டு இருக்குது. அந்த வாண்டோட லைவ் வரலாமா இல்லை எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மல்டி பிளேயரு இல்லை சிங்கிளாக நானா சோலோவோ இல்லை டியோவோ அது வந்து நம்ம பண்ணலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான், இதுதான் இருக்குது. இந்த கோஸ்ட் இது மட்டும் இருக்குது, இது மட்டும் வெடிச்சிட்டு நம்ம போயிடலாம். ஒன்றும் பெருசாலாம் இல்லை மிஸ், இந்த கத்திட்டு அதே மாதிரி தான், ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் இல்லை. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். until then see you, bye guys. அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி ப்ராமிஸ் பண்ண மாதிரி ஒழுங்காக சேஃபாக கிராக்கர்ஸை வெடிங்க. பி சேஃப், கையில் ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கட்டும். பட்டாசு பற்ற வச்சு வெடியிலன்னா பார்க்காதீங்க, போய் தண்ணி ஊதிரி போனால் போகுது. ஓகேங்களா, ஒரு பட்டாசு போனால் தண்ணி நாசமாக போச்சு, அதுக்கு நம்ம ஒரு இது பண்ண முடியாது. ஸோ அட்வான்டேஜ் இருக்குன்னா ஒரு பாட்டில் தண்ணி எப்போவுமே உங்ககிட்ட இருக்கட்டும். ஏன் ஒரு பக்கெட் தண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. ஸோ பட்டாசு பற்றி அது எரிஞ்சு வெடிக்கலைனாக்கா தண்ணி ஊற்றிடுங்க. பார்க்காதீங்க, காலை வச்சு மிதிக்காதீங்க, எதுவும் பண்ணாதீங்க, தண்ணி நல்லா ஊற்றிடுங்க. ஓகேங்களா, ஸோ இப்போயே மழைலாம் பெஞ்சிட்ருக்கா, அந்த நம்ம தெருவோரெலாம் தண்ணி நிற்கும்ல, அதில் தள்ளி விட்டுருங்க. காலால் மீன்ஸ் அப்படியே ஒரு எட்டு அது மாதிரி புதைச்சி விட்ருங்க. ஆனால் யாரும் இல்லாத இடமா பார்த்து. ஓகே, அதை அந்த தண்ணியில் ஊறி நமுத்து போயிடும். ஸோ அவ்வளோதான், பி சேஃபாக கிராக்கர்ஸ் எடுங்க. அண்ட் விஷ் யூ அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. ஓகே, நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு சேஃபாக செக்யூர்டாக போயிட்டு பத்திரமா வெடிச்சுட்டு லைவ் வரலாமா வேணாமான்னு சொல்லுங்கள். அப்படி வரலன்னா எந்த டைமுக்கு வரலாம். ஆனால் நான் அந்த டைமில் ஒரு சில பேர் அப்புறமா பட்டாசு எடுப்பீங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் எடுப்பீங்க, இல்லை காலையிலேயே எடுப்பீங்க. ஸோ உங்களுக்கு எந்த டைம் நல்லா இருக்குதுன்னு சொல்லுங்கள், அந்த டைமுக்கு நம்ம வந்துடலாம். ஓகே, ஸோ பாய் கைஸ், பாய்.